மல்டி டியர் ப்ராசஸ்ல இந்த பக்கம் 96 பேர் ஆக்ஷன்ல எடுக்கும், அந்த பக்கம் வந்து ஒரு வைல்டு கார்டு பூல்னு சொல்லி பிக் பாஸ் ரேஞ்சுக்கு 204 கிரிக்கெட்டர் எடுத்துட்டு வருவேன்றாங்க. இந்த மாதிரி மல்டி டியர் ப்ராசஸ் நடக்கும். அப்புறம் வந்துட்டு மிட் சீசன் காலப்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லி இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்டா இது நெக்ஸ்ட் லெவல். T20 எப்படி ஒரு ரெவல்யூஷனா இருந்துச்சோ இது வந்து ஒரு 4th ஃபார்மட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்றாங்க இந்த அதிகாரப்பூர்வமான இதை வந்துட்டு ஆதரிக்கக்கூடியவர்கள். அப்ப இது வந்து ஐசிசி எந்த அளவுக்கு ஆதரிக்குது, எல்லாமே எவ்வளவு பேருக்கு இதை எவ்வளவு பண்றாங்கன்றது முக்கியம். டெஸ்ட், ஓடிஐ, T20 தாண்டி என்னதான் 100 டோர்னமெண்ட் வந்திருந்தாலும் ஓவருக்கு 10 பால்னு சொல்லி T10 அப்படின்னு சொல்லி 10 ஓவர் மேட்ச் வந்திருந்தாலும் அதெல்லாம் வந்து அபிஷியலா 4வது ஃபார்மட்டா இவங்க வந்து இது வரைக்கும் அறிவிக்கல. அந்தந்த நாடுகள் நாடுதுப்பா, இது ஐசிசி ஒன்னும் இது பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து அப்ரூவலை மட்டும் கொடுத்துட்டு அவங்க மற்ற வேலையை அதுக்கு பேக்கப் பண்ணாம இது ஐசிசி பேக்கப் பண்ற மாதிரி இருக்குதான். இந்த ஃபார்மட்டை, இந்த 80 ஓவர் ஃபார்மட்டை 4 இதுவா வந்து 20 20 20 20ன்னு பிரிக்கக்கூடிய இந்த ஃபார்மட்டை 20 டெஸ்ட் 20 அப்படிங்கிற இதை வந்து ஐசிசி ஆதரிப்பது போலதான் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து தெரிய வருது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும். அப்ப இந்த இது வந்து எப்படி கேமோட ஃபியூச்சரை கொண்டு வரும், இது வந்து நல்லதா முடியுமா கெட்டதா முடியுமா என்னங்கிறது தெரியல.